6 மணி நேரம் ஆச்சு, இனிமே யோசிக்கிறாளுங்க. இவளுகளுக்கு அறிவே உம்ட்டுன்னு தானே, அதை வச்சுட்டா இவ்வளவு யோசிக்கிறாளுங்க. அப்பா வாச்சினவனே, கோவில்ல உள்ள கணக்கு பேலன்ஸ் இருந்துச்சுப்பா. நீங்க வெற்றி அண்ணன் கிட்ட சொல்லிருந்தீங்களா? அதான் எல்லா கணக்கையும் செட்டில் பண்ணிட்டப்பா. சரிப்பா. நிச்சயத்தை நல்லபடியா முடிஞ்சு, நடந்த வரைக்கும் உனக்கு சந்தோஷம் தானே? கல்யாணம் வரைக்கும் இப்படியே போயிட்டா சந்தோஷம் தான்ப்பா. டேய், கவலைப்படாதப்பா, கல்யாணத்தை இதை விட ஜாம் ஜாம் நடத்திடுறேன். சரிப்பா. என்னங்க? என்ன நிஜம்? என்ன யோசனை பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிச்சிட்டீங்க. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஏ ரஞ்சிதம், சொல்லு, என்ன பண்ணலாம்? உங்க விருப்பப்படியே சுருதியோடயே இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. அதாங்க இவங்க 2 பேருக்கு நல்லது. அப்பா என்னப்பா சொல்றாங்க? எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணமா? சின்னவனே, கொஞ்சம் பொறுப்பா. நாங்க ஒரு விஷயம் பேசணும், அத பத்தி உனக்கு தெரியாதுல்ல? எல்லாம் நல்ல விஷயம் தான், பொறு. அப்ப சுருதிய சக்திக்கே கட்டி வச்சிடலாம், அப்படித்தானே? ஏன் ரஞ்சிதம், இப்ப சம்பந்தம் பேசின வீட்டுல இருந்து ஏதாவது எதிர்ப்பு வந்தா என்ன பண்றது? என்ன எது பண்ணாலும் சமாளிச்சுக்கலாங்க. சத்தியோட வாழ்க்கைக்கு உசுர கொடுத்தாவதும் இந்த நிச்சயத்தை முடிச்சிட்டு சுருதியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்ப உயிரை கொடுத்துடலாங்கிற? ஆமாங்க. சின்னவனே, போய் ஒரு பெரிய அருவாள் எடுத்துட்டு வா. என்னடா பாத்துட்டு இருக்க? போ. அம்மா சொல்லிட்டால உயிரை கொடுக்குறேன்னு, அப்புறம் என்ன? போய் எடுத்துட்டு வா, போ. போடா சீக்கிரம். என்னங்க? ஏன் ரஞ்சிதம், நீ தானே சொன்ன அவன் கல்யாணம் முடியறதுக்காக உயிரே கொடுப்பேன்னு? சின்னவனே, என்னாச்சு? சீக்கிரம் வா. பதமா இருக்குல்ல? ஐயோ மாமா. அப்பா, உயிரை கொடுத்தாது சக்தியோட சுருதியை சேர்த்து வச்சலான்னு சொன்னேன்ல, இப்ப உயிரை கொடுக்கறியா? சொல்றி, கொடுக்கறியா? அப்படியே ஒரு போட் போட்டேன்னு வையே, சேர்த்து போயிருவேன். இப்ப நடக்க இருக்கிற சக்தியோட கல்யாணம் நின்று போயிரும். அப்புறம் உன் போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு டங்க டக்கான்னு ஆடிட்டு போய் உன்னை போசிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் உன் போட்டோ முன்னாடி நீ ஆசைப்பட்டது மாதிரியே சக்தியையும் அந்த அடங்காப்படாருடைய பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீ மேலவத்துல இருந்து ஆவியா அர்ச்சனை போட்டு வாழ்த்து. ஏய், உங்க புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்க தாண்டி இப்படி பேசினேன். நான் நினைச்சது மாதிரியே என் வீட்டுக்குள்ளே இப்படி துரோகியா இருக்கீங்களேடி, கொலை பண்ணிடுவேன். உங்களை பத்தி இப்ப தாண்டி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு அந்த வீட்டு நினைப்பே வரக்கூடாது. எப்படி? உன் மகளையும் சேர்த்து கூப்பிட்டு வரணுமா? அப்படி நினைச்சா தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. இதுக்கப்புறம் சக்தியோட கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு நான் டீல் பண்ணிக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்க விச செடியை கண்டுபிடிச்சிட்டேன்ல, வெளியில இருக்க விச செடியை எப்படி வெட்டி எறியன்னு எனக்கு தெரியும். மருந்த ஊத்தி கொன்னுருவேன். இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி மூச்சு எடுத்தீங்க, உங்க மூச்சு நிறுத்திடுவேன். வா. அப்பா, இங்க என்னப்பா நடக்குது? சின்னவனே, எல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை தான்டா. உன் கல்யாணத்துக்கு எந்தெந்த விரோதி எல்லாம் இருக்காங்கன்னு இப்பவே அப்பா செக் பண்ணி பார்த்தேன்டா.
கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. வழியில யாரெல்லாம் காங்கிரீட் போட போறாங்க இல்ல கல்ல போட போறாங்கன்னு தெரிய வேணாமா? எல்லாம் உனக்காகத்தான்டா. பாத்தியா அப்பா எவ்வளவு உஷாரா இருக்குன்னு. பூங்குடி வச்ச பொரியல மாட்டிக்கிட்ட எலி இவதானா? காசுவால நெக்லஸ் அடி பாவி, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இந்த நகையை போட்ட உடனே எவ்வளவு அழகா இருக்க. ஆமாமா, உனக்கு இன்னொரு கல்யாணமே பண்ணி வைக்கலாம். உன் மூஞ்சிய பார்க்க முடியாம தான் உன் புருஷனே போய் சேர்ந்துட்டான். உட்கார்ந்தா எந்திரிக்க 3 நாள் ஆகுது. அழகா இருக்காளாம்ல, நினப்புதான். நீ அழகு.